சிவம். இந்த வருஷம் கார்த்திக் தீபம் வந்து ஒரு விசேஷமான கார்த்திக் தீபம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து அப்பா வந்து முதல்ல வந்து வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. அந்த வெள்ளிக்கிழமை வந்து அம்மாவோட உகந்த நாள். அதேமாதிரி பிரதோஷத்தில் வந்திருக்கு, அப்பாவோட உகந்த நாள். அதே மாதிரி தீபமும் வந்திருக்கு, அப்போ அண்ணாமலை தீபம் ஏற்றுற நாள். அப்போ வந்து அப்பாவும் அம்மாவும் ஒளியாக கலக்கிற இது இந்த வருஷ காலம் வந்துருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு அப்பாவும் அம்மாவும் ஒளியாக கலந்தது இந்த கார்த்திகை தீபம் வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மறுநாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வருது. அப்போ சனிக்கிழமை வர வந்து பெருமாள் கார்த்திகை சொல்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டான முறையில் சனிக்கிழமை வந்துருக்குது. அப்போ சனிக்கிழமை வந்து பெருமாளே வந்த மாதிரி இந்த வருஷம் வந்து ஐதீகம் கொடுத்துருக்காரு. இதுவும் பெரிய விசேஷம். அதே மாதிரி பிரம்மமான உலகம். உலகம்னா உலகம்னா நம்மளும் உடலும் பிரம்மம் சொல்லலாம், உலகத்தையும் இது சொல்லலாம். அப்போ உலகத்துக்கு ஒரு இதுல இயற்கைக்கு நம்ம வந்து ஒரு ஒளி ஏற்றி வைக்கிறோம். அப்போ வந்து அவர் பிரம்மமாக மாறுறாரு. அப்போ பிரம்மத்துக்கு நம்ம வந்து அந்த இது இல்லாதது, ஆலயம் இல்லாத ஒரு இதுவில் வந்து இயற்கை மூலிமா நம்ம ஒரு ஒளி ஏற்றி வைக்கிறோம். அப்போ இயற்கைனா அதுதான் பிரம்மன்னு அர்த்தம். அப்போ பிரம்மம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாளும் அது வருது. அப்போ உகந்த நாள் வரும்போது இந்த வருஷம் நம்மளுக்கு உகந்த விசேஷமான நாள். இதுதான் வந்து இயற்கையில் வர பிரசாதம் சொல்கிறது. அதே மாதிரி மார்கழி மாதம் திங்கக்கிழமை பிறக்குது. அப்போ மார்கழி போகும்போது இறைவனெல்லாம் வந்து இந்த இதுவில் வந்து இந்த மார்கழியில் வந்து சொர்க்கவாசல் திறந்துருக்கும், ஆலயங்கள் திறந்துருக்கும். சொர்க்கவாசல்னால ஆலயம் தான். நம்ம வந்து நம்மளுக்கு சொர்க்கவாசல் மனைவி, ஆனால் வந்து நம்மளுக்கு மக்களுக்கெல்லாம் சொர்க்கவாசல் இறைவன். அப்போது சொர்க்கவாசல் தான் திறந்துருக்கும். நம்ம போயிட்டு அதிகாலையில் சாமி கும்பிடும்போது இறைவனை நாடும்போது நம்மளுக்கு தன்னுவலுக்கு வரும் அப்படின்றது சொல்கிறோம். அப்போ சொல்லும் போது நம்ம வந்து இறைவனை வந்து அந்த ஒரு மாத காலம் வளரும்போது இறைவன் வந்து நம்மளுக்கு நல்லது செய்வார். சொர்க்கவாசல் திறந்துருக்கும், எல்லா ஆலயமும் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இது ஐக்கியம். அதுக்கு தான் வந்து இயற்கை மூலயமா ஏதோ ஒன்று இந்த வருஷ காலம் நடந்துருக்குது. இந்த வருஷ காலம் நல்ல இது. ஆனால் நீங்கள் தெரிஞ்ச நேரமாகிறது தான் எனக்கு பெரிய பொக்கிஷமாகும். நீங்கள் வந்து இதெல்லாம் உணர்ந்து இறைவன் ஆலயம் செல்லுங்கள், சித்திர ஆலயம் செல்லுங்கள். ஆனால் வந்து மனிதனர்கிட்ட போவாதீர்கள். உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாருன்றதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் செயல்படுத்துங்கள். இதுதான் எங்கள் அப்பன் சொல்கிற வாக்கியம். நீங்கள் உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறார், சித்திர ஆலயத்தில் இறைவன் இருக்கிறார், இறைவன் ஆலயத்தில் இறைவன் இருக்கிறார், இயற்கை மூலிமா இறைவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இறைவனை தேடுங்கள். இதுதான் வந்து எல்லா சித்தருமே சொல்லியிருக்காங்க. நான் உணர்ந்ததும் அதே தான். அதனால் நீங்கள் வந்து இறைவன் ஆலயம் சென்று நீங்கள் உங்கள் குடும்பத்தை வளமுடன் வாழ வைக்கணும்னு என்றைக்குமே இறைவனை நான் வணங்கி வேண்டிப்பேன். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செல்வோம், உங்கள் குடும்பத்தை செழிப்பாக வச்சுப்போம், உலகத்தை செழிப்பாக வச்சுருப்போம், தன்னொழுக்கத்தில் வாழ்வோம். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன்.